இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. May I come in? ஆதியா, ஷோ ஆதி சார் வந்திருக்காரு. என்ன பவானி, இவன் வந்திருக்கான்? இது எப்படி நடந்துச்சு? என்னங்க இது? சார் நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுங்க சார், பேசுங்க. டேக் யூர் சீட். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதி. உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். நான் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க யாரும் ஷாக் ஆகவும் கூடாது, பேனிக் ஆகவும் கூடாது. ஆக்சுவலி எனக்கு இந்த கம்பெனியை விற்கிற ஐடியா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னோட கம்பெனியை நான் விற்கிறதா இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கம்பெனியை நான் விற்கணும்னு முடிவு பண்ணது என்னோட பர்சனல் விஷயத்துக்காக. ஆனால் இப்போ நான் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிறது என்னை நம்பி இருக்கிற, இந்த கம்பெனியை நம்பி இருக்கிற என்னோட ஒர்க்கர்ஸ்க்காக. என்னோட ஸ்டாஃப்ஸை கைவிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த கம்பெனியை விற்கணும்னு நான் முடிவெடுத்த நாள்ல இருந்து நான் ஆக்சுவலி சரியாக தூங்க கூட இல்லைங்க. நான் ஏதோ தப்பு பண்ணுறதா எனக்கு தோணுச்சு. என்ன ஆனாலும் சரி, இந்த கம்பெனியை நானே ரன் பண்ணலாம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம கூட வேலை செய்கிறவங்களை நாம தான் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தாராளமா என் வார்த்தையை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னங்க என்னங்க நடக்குதாங்க? இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்திட்டு இருந்த என் கோட்டையை உடைச்சிட்டு அந்த ஆதி பைத்தியக்கார மாதிரி இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அப்படின்னா அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? எப்படிங்க எப்படிங்க இது நடக்கும்? அவன் எப்படி கரெக்டான டைம்க்கு அங்க வந்தான்? எனக்கும் ஒண்ணும் புரியல பவானி. இத்தனை வருஷம் இல்லாம இவன் எப்படி திடீர்னு இங்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. நாம எங்க கோட்டை விட்டுருக்கோம்? உங்களுக்கு வேற எந்த சந்தேகமும் இல்லையே? முக்கியமா என்ன நம்புறீங்கல்ல? இவ்வளோ நாளும் இதை பண்ணாம இருந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் எப்பவும் உங்க பாஸ் தான், அதை மறந்துடாதீங்க. இப்படி நீங்க கிளாரிட்டியோட பேசுறப்போ இனிமே நாங்க உங்களை முழுசா நம்புறோம் சார். ஆதி, நான் உங்க கம்பெனியை வாங்குறதுக்காக தான் வந்தேன். பட் அது நடக்காதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. உங்களோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன். இந்தாங்க, நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஐயோ அண்ணா, ஃபைல். ஆதி சிக்னேச்சரை பார்த்துட்டானா எல்லாமே முடிச்சு போயிரும் பவானி. ஹேமாச்சி என்ன உள்ள பேசுறாரோ? வாங்க வாங்க. என்ன சார், நான் சொன்ன மாதிரி பேசிட்டீங்களா? பேசிட்டேன் பாரதி. உள்ள இருந்த எல்லாரும் என்னதான் உண்மையான பாஸ் நினைச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஓ, கம்பெனியை சேல் பண்ண விடாம நான் தடுத்துட்டேன். ஐயோ சூப்பர் சார், வாவ், ஃபேண்டாஸ்டிக், மைண்ட் ப்ளோயிங். அட்டகாசம் பண்ணி பாரதி, அதெல்லாம் அப்புறமா பாராட்டிக்கலாம், பாத்துக்கலாம், நேரம் இல்லை. அவங்க மட்டும் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் அவ்வளோதான். வாங்க, முதல் வேலையை எங்கேருந்து ஓடிடலாம். வாங்க வாங்க.
எஸ் பாரதி ஆ? மேப்ல நாம போக வேண்டிய இடத்துக்கு நீ எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். சார் எனக்கு தெரிஞ்சு நாம இந்த டைமுக்கு மேல ஸ்ரீபெரும்புத்தூர் போனா திரும்பி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். போனா வேலையும் நடக்காது. நாம இன்னொரு நாள் போய்க்கலாம் சார். இப்போ நேரா வீட்டுக்கு போயிடலாம். அதான் நல்லதுன்னு தோணுது. சரி, ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன மித்ராவை சமாளிக்கணும், அதான் யோசனையா இருக்கு. இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். ம். இந்த செக்யூரிட்டி ரொம்ப நல்ல மனுஷன் போல. ம். நம்ம போக வர இவ்வளோ சல்யூட் வைக்கிறாரு பாருங்களேன். ஆமா சார். ஏன்னு உங்களுக்கு தெரியாதாதே. இதெல்லாம் எப்ப தெரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. என்னங்க இது? என்ன நடக்குதாங்க? எல்லாம் முடிய போற நேரத்துல அந்த ஆதி எப்படி கரெக்டா உள்ள வந்திருப்பான்? மித்ரா கிட்ட சொல்லிட்டு நான் ஆதிய வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப சொல்லியிருந்தேன். அதையும் மீறி அவன் உள்ள வந்திருக்கானா? என்னதாங்க நடக்குது? நம்ம கிட்ட வேலை செய்யறவனுங்களா என்ன லட்சணத்துல வேலை பாக்குறானுங்க? ஒருவேளை ஆதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? அவனை பத்தின அந்த பழைய நினைப்புல அவனுக்கு திரும்ப வந்துருச்சா? ஐயோ, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தானே ஸ்கெட்ச் போட்டோம். அப்புறம் எப்படிங்க அவனுக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கும்? எனக்கும் ஒன்னும் புரியல பவானி. குழப்பமா தான் இருக்கு. இந்த மேனேஜர் மித்ரா சுதாகர் இவங்கள மட்டும் நம்பினது ரொம்ப தப்பா போச்சு. இவ்வளவு தூரம் சொல்லியும் மித்ரா அவனை அங்க வர விட்டுருக்கா பாரு. பவானி, நீ டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம் விடு. இதுக்கப்புறம் என்னத்த பார்க்க சொல்றீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவங்கள கொண்டு போட்டலாம் போல இருக்கு. வேலை முடிஞ்சதும் அவங்க நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்கன்னு என்னடா நிச்சயம்? உண்மைதான் மித்ரா, நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவங்க குடுக்கற காசை வாங்கிக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை நம்ம செய்யறதுனால அவங்க நம்மள எது பண்ணாலுமே பார்த்துட்டு இருக்கணும்னு நமக்கு எந்த அவசியமுமே இல்ல. அப்படியே அவங்களுக்கு நம்ம தேவையில்லாம போறப்போ நமக்கும் அவங்க தேவைப்படவே மாட்டாங்க. பாத்துக்கலானா? இப்ப நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த பாரதிய வீட்டை விட்டு அனுப்புறதுதான். மேடம் சொன்ன பிளான் படி அதை நம்ம கரெக்டா பண்ணி ஆகணும். பால் காலி ஆயிடுச்சு. நான் போய் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அட இருங்க பாரதி, நான் போய் வாங்கி. ஐயோ இல்ல சார், நானே போறேன். அட நான் போனா என்ன கடைக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறானா? நானே போயிட்டு வரேன். இல்ல சார், நீங்க எதுக்கு? பாரதி, எதுவும் பேச வேண்டாம், நான் தான் போக போறேன். நீங்களும் ரொம்ப டயர்டா தான் இருக்கீங்க. ஸோ நான் பால் வாங்கிட்டு வருவேனா, நீங்க காஃபி போடுவீங்களா? 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? சரிங்க சார்.